இன்று நாம் காணவிருப்பது உங்கள் செயல்திறனை அதிகப்படுத்தும் சக்தி வாய்ந்த வாராந்திர திட்டங்களை உருவாக்கும் கலை. வணக்கம். இன்று உங்கள் வாரத்தை முழுவதுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட சக்தி வாய்ந்த வாராந்திர திட்டங்களை உருவாக்கும் கலையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். என்னை நம்புங்கள், நீங்கள் நினைப்பதை விட இது எளிமையானது. என் நண்பன் ஜேமியை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு குழப்பமான சூறாவளி போல் ஜேமி உணர்ந்தார். வேலைக்கான காலக்கெடு, குடும்ப கடமைகள், தனிப்பட்ட இலக்குகள் எல்லாமே ஒரு பெரும் குழப்பத்தில் கலந்திருப்பதாக தோன்றியது. ஆனால் பின்னர் ஜேமி வாராந்திர திட்டமிடல் மந்திரத்தை கண்டுபிடித்தார். அனைத்து அடிப்படைகளையும் உள்ளடக்கிய சூப்பர் சார்ஜ் செய்யப்பட்ட 3 நிமிட முறையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான், வெறும் 3 நிமிடங்கள். எனவே உங்கள் வாரத்தை குழப்பத்திலிருந்து அற்புதமானதாக மாற்ற நீங்கள் தயாரா? படி 1, உங்கள் சக்தி 3ஐ அமைக்கவும். முதலில் வாரத்திற்கு 3 இலக்குகளை அமைக்கப் போகிறோம். ஆனால் இங்கே பிடிப்பு உள்ளது. அவை உங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளை மறைக்க வேண்டும். 1, தொழில்முறை. அந்த பெரிய திட்டத்தை வேலையில் முடிப்பது போன்றவை. 2, ஒரு உடல் நலம் தொடர்பான குறிக்கோள். இந்த வாரம் 3 முறை ஜிம்மிற்கு செல்லலாம் என்பது போல். 3, ஒரு தனிப்பட்ட அல்லது வருமானம் தொடர்பான இலக்கு. நீங்கள் கனவு காணும் பக்கம் தொடங்குவதை போன்றது. ஏன் 3 மட்டும்? சரி, ஜேமி கண்டுபிடித்தது போல் குறைவான இலக்குகள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே கவனம் செலுத்தி அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அளவை விட தரம் முக்கியம். படி 2, பொறுப்புக்கூறல் நண்பரை பெறுங்கள். இப்போது இங்கே வேடிக்கையாக இருக்கிறது. உங்கள் பொறுப்புணர்வு கூட்டாளராக இருக்கும் நண்பர், குடும்பத்தினர் அல்லது சக பணியாளரை கண்டறியவும். உங்கள் இலக்குகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜேமி ஒரு சக ஊழியருடன் இணைந்திருந்தார். அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செக்-இன் செய்வார்கள். இது ஒரு தனிப்பட்ட உற்சாகமாகும். படி 3, கடந்த வாரத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கடந்த வாரத்தை பற்றி சிறிது சிந்தித்து பாருங்கள். எது நன்றாக நடந்தது? என்ன செய்யவில்லை? நீங்கள் எதை மேம்படுத்த முடியும்? ஜேமி காலை வேலை பயனளிக்கும், ஆனால் மதியங்கள் ஒரு மந்தமானவை என்பதை உணர்ந்தார். எனவே அவர் காலையில் முக்கியமான பணிகளை திட்டமிட தொடங்கி. படி 4, உங்கள் ஆற்றல் நடைமுறைகளை உருவாக்குங்கள். 1, மனநிலை பயிற்சி. ஒருவேளை சில காலை உறுதிமொழிகள் அல்லது தியானம். 2, கற்றல். உங்கள் துறையில் ஒரு கட்டுரையை படிப்பது அல்லது கல்வி வீடியோவை பார்ப்பது. 3, உங்கள் வழிகாட்டியை சந்திப்பது அல்லது தொலைபேசியாக இருந்தாலும் கூட. ஜேமி ஒவ்வொரு நாளும் 10 நிமிட ஊக்கமளிக்கும் வாசிப்புடன் தொடங்கி அடுத்த நாளுக்கான 5 நிமிட திட்டமிடலுடன் முடித்தார். சிறிய மாற்றங்கள், பெரிய முடிவுகள். படி 5, வேடிக்கையான விஷயங்களை மறந்துவிடாதீர்கள். ஜேமி தவறவிட்ட முக்கியமான ஒன்று இங்கே உள்ளது. உங்களுக்காகவும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்காகவும் நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கான அன்பு. 2வது,
குடும்ப நேரம். மூன்றாவது, நண்பர்களை சந்திப்பது. நினைவில் கொள்ளுங்கள், சமநிலையான வாழ்க்கை ஒரு உற்பத்தி வாழ்க்கை. இப்போது இதோ அருமையான பகுதி. ஒவ்வொரு வாரத்தின் தொடக்கத்திலும் வெறும் 3 நிமிடங்களில் இந்த திட்டமிடல் அனைத்தையும் செய்யலாம். ஜேமி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் ஒரு கப் தேநீருடன் அமர்ந்து வாரத்திற்கு வரவிருக்கும் நேரத்தை குறிப்பிடுவார். எதிர்நோக்கும் சடங்கு ஆனது. ஆனால் இங்கே ரகசியம் என்ன தெரியுமா? நிலைத்தன்மை. ஜேமி இந்த முறையை வாரம் கடைபிடித்தார். நிச்சயமாக சில வாரங்கள் மற்றவைகளை விட சிறப்பாக இருந்தன. ஆனால் ஒட்டுமொத்த போக்கு முற்றிலும் வாழ்க்கையை மாற்றும். ஒரு மாதத்திற்கு பிறகு ஜேமி ஆச்சரியமான ஒன்றை கவனித்தார். வேலை திட்டங்கள் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பே முடிந்துவிட்டன. அந்த பிடிவாதமான எடை கரைய ஆரம்பித்தது. மற்றும் என்ன தெரியுமா சிறந்த பகுதி? ஜேமி கட்டுப்பாட்டை உணர்ந்தார். இனி ஞாயிறு இரவு பயமில்லை. இனி அவர் கடினமாக உணரவில்லை. ஒவ்வொரு வாரமும் நோக்கமும் திசையும் இருந்தது. எனவே உங்கள் உற்பத்தி திறனை மிகைப்படுத்த நீங்கள் தயாரா? இதோ உங்களுக்கான சவால். ஒரு வாரத்திற்கு இந்த முறையை முயற்சிக்கும். இப்போதே ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து இந்த வாரத்திற்கான உங்கள் 3 இலக்குகளை எழுதுங்கள். உங்கள் நண்பரை கண்டுபிடியுங்கள். கடந்த வாரத்தை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் ஆற்றல் நடைமுறைகளை திட்டமிடுங்கள். மேலும் சில வேடிக்கைகளை திட்டமிட மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், இது முன்னேற்றம் பற்றியது. சில வாரங்கள் ஆச்சரியமாக இருக்கும், மற்றவை சற்று தாமதமாக இருக்கலாம். ஆனால் அதனுடன் ஒட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் முடிவுகளை பற்றி பார்ப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். யாருக்கு தெரியும், இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் வெற்றி கதையை சொல்லலாம். எனவே ஏன் காத்திருக்க வேண்டும்? உங்கள் சூப்பர் சார்ஜ் செய்யப்பட்ட வாரம் இப்போது தொடங்குகிறது. அடுத்த முறை வரை உற்பத்தி செய்து இந்த இலக்குகளை வளர்த்து கொண்டே இருங்கள்.